பாமகவிலிருந்து அதிமுகவில் சிலர் இணைந்திருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தலைமையில் பாமகவில் இருந்து விலகிய நபர்கள் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் தலைவர் அன்புமணிக்கும் இடையே ஏற்பட்டுள்ள கருத்து முரண்பாடு காரணமாக பாமகவிலிருந்து பலர் விலகி அதிமுகவில் இணையக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் கலீப் அப்துல்லா வழங்க நாம் கேட்கலாம். கலீப் அப்துல்லா, விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம். பாமகவில் மருத்துவர் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே ஏற்பட்டுள்ள கருத்து முரண்பாடு காரணமாக பலர் பாமகவிலிருந்து தொடர்ச்சியாக விலகி வருகின்றனர். இந்த நிலையில் தொடர்ச்சியாக பாமகவில் அன்புமணி ஆதரவாளர்களை நீக்கிவிட்டு தற்போது வரை பாமக நிறுவனர் ராமதாஸ் 60க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட தலைவர்களை நியமனம் செய்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று கூட செய்தியாளரை சந்தித்து பேசிய போது, நான் தான் என் மூச்சு இருக்கும் முறை நான் தான் செயலாளராக தலைவராக தொடர்வேன் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியிருந்தார். இந்த நிலையில் இதனால் பாமகவில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் தொடர்ச்சியாக பாமக நிர்வாகிகள் அதிர்ச்சி அடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் பாமக நிர்வாகியை சேர்ந்த பலர் கட்சியிலிருந்து விலகி வருகின்றனர். மேலும் தற்போது பாமக நிறுவனர் ராமதாஸுக்கும் இடையே கருத்து ஏற்பாடு வந்த நிலையில் பாமகவில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் பாமகவில் இருந்து பல நிர்வாகிகள் விலகி வரும் நிலையில் தற்போது பாமக விவசாய அணி தலைவர் வீரசாமி தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் பாமகவிலிருந்து இறங்கி தற்போது திண்டிவனத்தில் உள்ள சி.வி. சண்முகம் இல்லத்தில் 50க்கும் மேற்பட்ட பாமக நிர்வாகிகள் சி.வி. சண்முகம் முனையில் இணைந்து வருகின்றனர். இதனால் பாமகவில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி வருகிறது.